ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். பாசிட்டிவ் திங்கிங் ஏன் மிக மிக அவசியம்? ஏன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மட்டும் திங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் சொல்கிறாங்க? இப்போ எங்கேயாச்சும் இப்போ துக்க வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க? அங்கே அவங்க கவலையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த உணவில் அந்த தண்ணியில் எல்லாமே அந்த இது இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதை குடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கவலையானது நம்மளை வாட்டும். சரிங்களா? அதனால தான் அங்கெல்லாம் போனால் தண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்கு இருப்புத்தன்மை அதிகம், அப்படியே கிரகிச்சுக்கும். சரிங்களா? அப்போ அதை நாம் குடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கவலையானது அப்படியே நம்மளை பிடிச்சி வாட்டும். அதனால தான் அங்கே தண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் ஏதாவது பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ரிலேஷனோ ஏதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நெகட்டிவாகவே சொல்லிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா முடியாது, உன்னாலையெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். அவங்கக்கிட்ட நாம் அதை பற்றி ஷேர் பண்ணலாமா? நெகட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட நாம் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியானது இப்போ ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அது என்ன பண்ணோம், அதை அப்படியே ஈர்த்துக்கும். சரிங்களா? அப்போ என்ன உள்ளே போய்ட்டு என்ன பண்ணோம், அதை எது ஈர்த்துதோ அதை தானே கொடுக்கும். அதை போல் இப்போ நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லைங்களா? அதை போல் நெகட்டிவாக யாராவது பேசுனாங்கன்னு வைங்களேன், அதை ஈர்த்துச்சுன்னா அதை தானே செயல்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது, நெகட்டிவாகவே எதையும் பேசவே கூடாது, நல்லதையே நினைக்கணும். அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ சொல்லும்போதே உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நெகட்டிவாக சொன்னாங்களேன்னு வைங்களேன், தயவு பண்ணி நெகட்டிவ் பர்சன்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னு வைங்களேன், யார் உங்களுக்கு உங்களை வாழ்த்துறாங்களோ, செய்யுங்க மேலே மேலே நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? அப்போ நாம் சொல்கின்ற அந்த பேச்சுக்கு அவ்வளோ வாக்கு தன்மை உண்டுன்றதுனால நாம் எதை சொல்லும் போதுமே நாம் நல்லதாகவே தான் சொல்லணும். வாக்குப்படிதான் உண்டு இல்லைங்களா? அப்போது நம்ம எல்லாத்துக்குமே நல்லதையே தான் நினைக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லும்போது கூட அப்படியம்மா செய்யுங்க, மகிழ்ச்சி, ஹாப்பி, வாழ்த்தணும். அந்த வாழ்த்தும் போது மட்டும்தான் வாழ்த்த அந்த வாழ்த்தானது நம்மளுக்குமே கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அந்த கவலை மேலே 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 என்ன பண்ணோன்னா அதையே தான் அது மேலே மேலே அதையே கொடுத்துட்ருக்கோம். ஏன் ஒரு விஷயம்னா சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வாங்க, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னு வைங்களேன், மேலே 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 அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதே மனநிலையிலேயே இருந்தோம்னா உடம்பு கெட்டு போயிடும் இல்லைங்களா? அதனால தான் அதுலேருந்து சட்டுன்னு வெளியே வாங்க, எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியை வெளியே தேட முடியுமான்னா முடியவே முடியாது. நமக்குள்ளே நம்ம மனசை தான் நாம் சேஞ்ச் பண்ணிக்கணுமே ஒழிய எல்லாத்தையுமே மாற்ற முடியுமா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துக்குவாங்களான்னா நடக்க மாட்டாங்க. அவங்கவுங்க எதுக்கு வந்தாங்களோ அதை தானே பண்ணுவாங்க. மாற்றி நடப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு சொல்கிறத விட நம்ம மனசை நாம் சேஞ்ச் பண்ணிக்கணுமே ஒழிய மற்றவங்களுக்கு சொல்லி மாற்ற முடியுமான்னா வேலைக்கே ஆகாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், யார் எது சொன்னாலும் மனசில் போட்டு அழுத்தாமல் நம்ம மனசை எப்பயுமே நம்ம ஹாப்பியாக வச்சுக்க பழகிக்கணும். அப்போ ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்,
அது நாம் ஹாப்பியாக என்ன தான் வச்சுக்கலாம், மகிழ்ச்சியாக தான் இருக்கணும்னு நாம் முடிவு பண்ணாலும் அந்த விதி விடுமான்னு சொன்னால் விடாதே. அப்போ திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்து இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போ என்ன பண்ணணும், நீ என்ன தான் பிரச்சனையை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் நான் ஸ்டடியாக இருக்கேன்ப்பா, நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சின்னு வைங்களேன், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே ஒழிய அந்த கவலையிலேயே இருக்கிறது மூலியமாக அதை அதுக்கு வழி ஏதாவது கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியா, சரிப்பா அடுத்தது என்ன பண்ணலாம் அதுதான் யோசிக்கணும் இல்லைங்களா? அப்படி யோசிக்கும் போது மட்டுமே அதுக்குண்டான வழியை பகவான் காட்டுவார் இல்லைங்களா? அப்போது பகவான்கிட்ட முழு மனசோடு நாம் வேண்டும் போது அதுக்குண்டான வழி எதுவோ அதை காட்டிக்கிட்டே இருப்பார். அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தயவு பண்ணி நெகட்டிவ் பர்சன் கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ குத்தத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு நல்லது இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லவே இல்லைன்னு வைங்களேன். அப்போ அவங்களோட வேலை என்ன, இவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க குத்தத்தை மட்டுமே கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அந்த நிறைய சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இவங்களோட வேலை இதுதான், வேணும்னே இவங்க மூலியமாக விதி வேலையை காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடி ஆகிடணும். சரிங்களா? என்ன பண்ணாலும் என்னை அசைக்க முடியாது அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துடணும். அப்போது அந்த நிலைக்கு வரும்போது மட்டுமே நம் பணிகளை நாம் சரியாக செய்ய முடியும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அப்போ தான் செல்ல முடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ரைட்டான பாதையில் போய்கிட்டே இருக்கேன், அப்படி போய்கிட்டே இருப்பேன் போகணும். சரிங்களா? பகவான் துணை இருக்காது இல்லையோ எல்லாத்துக்குமே. அப்போ யார் மனசில் என்ன இருக்குன்னு பகவானுக்கு தெரியும் இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நாம் ரைட்டான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது பகவான் கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? அப்போது நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியத்தோடு நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அந்த நாம் போகும் பாதையில் தடை உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தடைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ காலில் ஏதோ முண்டு குத்துருச்சுன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா? வெற்றிக்கு முதல் படி தோல்வி தான். அப்போது அதையெல்லாம் பார்த்துட்டு தோல்வி அடைஞ்சா விடக்கூடாது. திரும்ப 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 அடுத்தது என்னன்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி திருவினை ஆகும் இல்லைங்களா? அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பகவான் அதுக்கு உண்டான வழியை காட்டுவார். நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோமோ, எதை சிந்தித்து கொண்டே இருக்கின்றோமோ அதை நம்மளுக்கு அந்த வழி பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு என்ன பலனோ அதையெல்லாம் பார்க்காம நாம் எந்த வழியில் போய்கிட்டு இருக்கோமோ அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பகவான் பார்த்துப்பார். சரிங்களா? முதல்ல அந்த பயத்தை விடணும், கவலையை விடணும், பயத்தை விடணும். பயம் இருக்கிற முடிக்கும் எதையாவது சாதிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. சரிங்களா? பயத்தை டோட்டலாக விடணும். எதுக்கு பயம்? நல்ல வழியில் போகல அப்படின்னா தான் பயம். இப்போ நாம் ரைட்டான பாதையில் போயிட்டு இருக்கோங்கும்போது பயம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் பகவான் கூட்டிகிட்டு போகிற அந்த ரூட்லேயே நாம் பயணித்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லதே நடக்கும். சரிங்களா? எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப அவசியம். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்று நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.